எல்லாருக்கும் முன்கும் இன்னைக்கு போற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராடக்ட் தான் அன்பாக்சிங் அது மட்டும் ஃபுல் ரிவ்யூ பார்க்க போறோம். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நான் பல தரப்பான கேட்டகரிஸ்ல ஆடியன்ஸ்க்கு வைக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனா ஃபர்ஸ்ட் பட்ஜெட்ல இந்த ப்ராடக்ட் இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நார்மலா யூடியூபர்ஸ்க்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மூணாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு கேமரா அதிகமா உபயோகப்படுத்துறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப உபயோகப்படக்கூடிய பொருளா இருக்கும். நார்மலா கிம்பிள் வாங்க முடியல, ரொம்ப விலை அதிகமா இருக்குன்னு ஆசைப்படுறவங்க எல்லாருக்குமே இந்த ப்ராடக்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். செல்ஃபி அதிகமா எடுக்கிறவங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் அதிகமா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு மோனோபேட் வித் ட்ரைபாட் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால கண்டிப்பா இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வீடியோ இது வரைக்கும் பாருங்க. நல்ல வீடியோக்குள்ள போலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ரெண்டு ப்ராடக்ட் இருக்குது. இந்த ரெண்டு ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே ப்ராடக்ட் தான், தனித்தனியாக வந்திருக்கு. இது ரெண்டுமே நம்ம ஒன்று சேர்க்கணும். கூட பார்த்தீங்கன்னா இது யுன்டெங் சொல்லிட்டு ஒரு மோனோபேட், கூட பார்த்தீங்கன்னா ஒரு மினி ட்ரைபாட். எப்படி உங்களோட ஸ்மார்ட் ஃபோனை சினிமேட்டிக்காக வீடியோ எடுக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மல்டிபிள் பர்பஸ்க்கு இந்த டிவைஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. நம்ம ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் பண்ணிட்டு இதோட டெமோ என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேட்டராக பார்க்கலாம். இப்போ நம்ம சிறுசுலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் இப்படி தான் வருது. பாக்ஸில் நார்மலாக என்னென்ன இருக்குமோ அதே மாதிரி தான் எப்படி யூஸ் பண்ணணுமோ அதோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம இது பட்டுன்னு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மினி ஒரு ட்ரைபாட் கிடைக்குது. மினி ட்ரைபாட் பார்த்தீங்கன்னா இது ஒரு செல்ஃபி ட்ரைபாட்னு சொல்லலாம், என்ன வேணும் பேர் வேணாலும் சொல்லலாம். லாக் சிஸ்டம் கூட கொடுத்துருக்காங்க. லாக் சிஸ்டம் இது பண்ணும்போது 360 டிகிரிக்கு நல்லா ரொட்டேட் ஆகுது. ஸ்ட்ராங்காக தான் இருக்குது டிவைஸ், ஒன்றும் சொல்ல முடியாது. நல்லா டிவைஸ் இந்த மாதிரி நம்ம கீழே வைக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு டிவைஸாக தான் இருக்குது. ஓகே, இது நம்ம சைடில் எடுத்து வச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபைனலாக பெரிய இதை நம்ம ஓப்பன் பண்ணலாம். பெரியது பார்த்தீங்கன்னா பாக்ஸ் இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஒரு லென்த்தான பாக்ஸ். மாடல் நம்பர் 1288 செல்ஃபி பிக்சர் மோனோபேட் சொல்லி போட்டிருக்காங்க. ஃபார் மொபைல் ஃபோன் சொல்லிட்டு. மோனோபேட்லாம் நிறைய நீங்கள் கேமராக்கு பார்த்தீங்கன்னா இது மொபைலுக்குள்ள மோனோபேட். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. என்னென்ன அதுக்கு ஓன் பிக்சர் எடுக்கலாம் அது மாதிரி கூட கொடுத்துருக்காங்க. எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. பேக்கில் இதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த சைடும் இதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதே நம்ம ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக 4 பொருள் இருக்குது. என்னடா 3 பொருள் பார்க்குறீங்க, இன்னும் 4வது கான் பார்க்குறீங்களா? 4வது பொருள் பார்த்தீங்கன்னா இங்கே அட்டாச் ஆகிருக்கு. இது நம்ம தனியாக இது கழட்டிக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லெட்டி மாதிரி தான் தெரியுது எனக்கு. ஆனால் லெட்டியில் இது பார்த்தீங்கன்னா ஒரு மோனோபேட். இது வேலை செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இதில் நம்ம செல்ஃபியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு லேயர் நம்ம ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்தந்த லேயர் இதுதான் சொல்லப்போனால் இப்போ உள்ள நிலவரத்தை பார்த்தீங்கன்னா உலகத்தில் சீப்பஸ்டானது, அது மட்டும் இல்லை பட்ஜெட்டில் ஒரு பெஸ்ட்டான லாங்கஸ்டான செல்ஃபி இதுதான் சொல்கிறாங்க. கூட பார்த்தீங்கன்னா மோனோபேட் எல்லாமே உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இங்கே எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் நம்ம அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, மொபைலோட எப்படி கனெக்ட் பண்ணுறது, இந்த டிவைஸ் எப்படி நம்ம கேரி பண்ணுறது சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாக இப்போ நான் சொல்லி தர போகிறேன். சரி கைஸ், இப்போ ஃபைனலாக இதை நான் எப்படி செட் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சின்ன மினி ட்ரைபாடை இதை நம்ம ஜாயின் பண்ணுறோம். மோனோபாடோட நல்லா எந்த அளவுக்கு டைட் கொடுக்க முடியுமோ அந்த நல்ல டைட் கொடுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஃபைனலாக. அதுக்கப்புறமா கீழே நல்லா நம்ம பேஸ்மெண்ட்டில் ஒரு இடத்துல வச்ச அப்புறமா அந்த ஒவ்வொரு கிளிப்பே நம்ம 1 by 1 நம்ம மேலே ஹைட் பண்ணுறோம். ஹைட் பண்ணும்போது உங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஹைட் பண்ண அப்புறமா இந்த இதை பார்த்தீங்கன்னா நம்மளால் ஃபுல்லி பெரிய ட்ரைபாட் மாதிரி நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இதுக்கப்புறமா இதில் கேமரா வச்சு இல்லைனா உங்களுக்கு எதை வச்சுருந்தாலும் சொல்லப்போனால் ஆக்ஷன் கேமரா இல்லைனா உங்களுக்கு நார்மலாக டிஎஸ்எல்ஆர்னாலும் வச்சு ஷூட் பண்ண முடியும். இப்போ இதுதான் இதோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இப்போ ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் நம்மளால் செல்ஃபி ஸ்டிக் மாதிரி நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், நான் இது செல்ஃபி ஸ்டிக் மாதிரி நான் 3 கிளிப்பை எந்த விதத்தில் ஹைட் பண்ணி இப்போ உங்கள் கேமராக்கும் என்னோட இந்த செல்ஃபி ஸ்டிக்கும் உங்களுக்கு பார்த்தா எவ்வளோ தூரம் தெரியுது பார்த்தீங்களா? ஓகே, இப்போ நம்ம செல்ஃபி ஸ்டிக்கை வச்சு நம்ம இப்போ மொபைலை வச்சு நம்ம செல்ஃபி ஸ்டிக்காக யூஸ் பண்ணிச்சு. இதே நம்ம வேறு கொஞ்சம் ட்ரை பண்ணலாமே. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளால் ஆக்ஷன் கேமரா கூட நம்மளால் செல்ஃபி ஸ்டிக் மாதிரி யூஸ் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்ஷன் கேமரா எடுத்து நான் இதில் மாட்டுறேன். அதுலேயே தான், ஏன்னா இது மல்டிபிளான உங்களுக்கு மோனோபேடாக இருக்க உங்களுக்கு எல்லாமே செட் ஆகும். இதே போல் பார்த்தீங்கன்னா உங்களால் ஷூட் பண்ண முடியும், இல்லை செல்ஃபி ஸ்டிக் மாதிரி எடுத்துக்க முடியும், இல்லை
இல்லை ட்ரைபாட் மாதிரி யூஸ் பண்ணுவேன். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து டிஎஸ்எல்ஆரை வச்சு இப்போ நம்ம வந்து இதை நம்ம வந்து காட்டுறேன். இப்போ டிஎஸ்எல்ஆர் நான் எடுத்துக்கிறேன். டிஎஸ்எல்ஆர் எடுத்துகிட்டு இதை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு டிஎஸ்எல்ஆரை மட்டும் நீங்கள் மாட்டும் போது நல்ல கவனத்தில் இருக்கும். ஏன்னா வந்து டிஎஸ்எல்ஆர் வந்து நல்லா டைட் பண்ணணும். ஒவ்வொரு இதுவும் வந்து டைட் பண்ணி, ஏன்னா டிஎஸ்எல்ஆர் வந்து கீழே விழுந்துச்சுன்னா உங்களுக்கு ஆபத்தாகிறதால நல்லா இதை கழட்டிட்டு நல்லா ஃபுல் டைட் கொடுத்துட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து மோனோபாடில் மாட்டிங்க. மோனோபாடில் மாட்டின அப்புறமா இப்போ நீங்கள் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து இதை நம்மளால் செல்ஃபி ஸ்டிக் மாதிரி யூஸ் பண்ண முடியும். அல்லது நீங்கள் வந்து இதை ட்ரைபாடாக கூட யூஸ் பண்ண முடியும். நான் எந்த அளவுக்கு நான் லென்த் கொடுக்குறேன் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு உங்களால் வந்து இதில் லென்த் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். அந்த விதத்தில் இது வந்து ஒரு மல்டிபிள் ஃபங்க்ஷனாக வந்து உங்களால் வந்து ஒரு ஷூட் பண்ணுறதுக்கு, இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து ஒரு ட்ரைபாடாக யூஸ் பண்ணுறதுக்கு, இல்லை ஒரு செல்ஃபி ஸ்டிக்காக யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மினி ட்ரைபாடில் கூட உங்களால் வந்து ஷூட் பண்ண முடியும். மினி ட்ரைபாடில் வச்சு கூட உங்களால் வந்து ஃபோனில் வச்சு அட்டாச் பண்ணி ஷூட் பண்ண முடியும். இல்லைனா வந்து உங்களால் வந்து இதை எடுத்துக்கலாம், டிஎஸ்எல்ஆரில் மாட்டி ஷூட் பண்ண முடியும். இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் ஃபைனலாக வந்து ஆக்ஷன் கேமராலே நான் வந்து இப்போ வந்து ஃபைனலாக ஷூட் பண்ணியிருக்கேன். எந்த ஆங்கிள் வச்சாலும் இந்த ப்ராடக்ட் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து வேல்யூ ஆஃப் த மணி தான். உங்களுக்கு மினி ட்ரைபாட்லேயும் உங்களால் இந்த ப்ராடக்ட் யூஸ் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். மோனோபாட்லேயும் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். கூட ஒரு ரிமோட் வந்துருக்கு பார்த்தீங்களா, இந்த ரிமோட்டை வந்து இதை மொபைலோட எப்படி அட்டாச் பண்ணு பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக உங்களோட ப்ளூடூத் ஆன் பண்ணணும். இது வந்து பேர் பண்ண அப்புறமா வந்து இதில் நீங்கள் வந்து எடுக்கக்கூடிய பட்டன்ஸ் வந்து கேமரா, அது மாதிரி ஜூமிங் பட்டன் வச்சு கிளிக் பண்ணும்போது நீங்கள் வந்து இதில் ஸ்னாப் பண்ணிக்க எங்கே இருந்தாலும் வந்து நீங்கள் தூரமாக கையில் வச்சுருக்கும் போது இந்த டிவைஸ்லேருந்து உங்களுக்கு சுலபமான முறையில் வந்து உங்களால் வந்து ஸ்னாப் பண்ண முடியும், வீடியோ பண்ண முடியும். அதுக்கு தான் இந்த டிவைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட் பற்றி உள்ள உங்களுக்கு கருத்துக்கள் ஃபீட்பேக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸ் பண்ண மறந்துடாங்க. சரி கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த மோனோபேடோட அன்பாக்சிங் அது மட்டும் இல்லாமல் இதோட ஃபுல் ரிவ்யூ பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஒன் ஆஃப் த ஒரு பொக்கிஷமான ப்ராடக்ட் சொல்லலாம். ஏன்னா ஒரு வீடியோகிராஃபருக்கு அது மட்டும் இல்லாமல் நார்மலாக டே டு டே லைஃப்பில் வந்து ஒரு ஸ்டன்னிங்கான ஒரு வீடியோ, ஃபோட்டோஸ் அது மாதிரி எடுக்கணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாருக்குமே வந்து பட்ஜெட்டில் வந்து இந்த ப்ராடக்ட்டை தவிர்த்து வேறு எல்லாமே விலை அதிகமாக தான் இருக்கும். இதுக்கு நான் 100% கேரண்டி சொல்லுவேன். ஃபைனலாக இந்த ப்ராடக்டோட விலையை சொல்கிறேன். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 3 ப்ராடக்ட் அடங்கியிருக்கு. இந்த மினி ட்ரைபாட், அது மட்டும் மேலே உள்ள இந்த ஹோல்டர், கூட பார்த்தீங்கன்னா இந்த மோனோபேட். இந்த மூணையும் நீங்கள் வந்து தனித்தனியாக வாங்கினீங்கன்னா ரேட் அதிகமாகவும், இதே நீங்கள் இது ஒன்றா வந்து காம்போவாக வந்து இந்த கம்பெனியோட அவங்களோட ரீசேலரோட லிங்க், அமேசான் லிங்க் கொடுத்துருக்கேன். 850 ரூபா வரும் உங்களுக்கு. இது வந்து டெலிவரி சார்ஜ் ஃப்ரீ. அமேசான்லேயும் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை ஒருவேளை உங்களால் வந்து நீங்கள் சொல்லலாம் என்கிட்ட வந்து இந்த குட்டி ட்ரைபாட் இருக்கு, எனக்கு இது மட்டும் போதும்னு நினச்சிங்கன்னா இந்த இது மட்டும் நீங்கள் தனியாக வாங்க நினச்சிங்கன்னா 500 ரூபா வரும். இல்லை என்கிட்ட இது இருக்கு, இது மட்டும் நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா இதுக்கும் வந்து நான் தனியாக லிங்க் கொடுத்துறேன். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 200 ரூபா. இல்லை என்கிட்ட இந்த மேலே உள்ளது மட்டும் வாங்கணும்னு நினச்சி ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டுக்கும் வந்து தனியாக லிங்க் கொடுத்துருக்கேன். அதுக்கும் பார்த்தீங்கன்னா 200 ரூபா வரும். இது மட்டும் நீங்கள் தனியாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதோட சேர்த்து உங்களுக்கு வந்து வாட்சும் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறான்னு நினைக்கிறேன் 500 ரூபாவில். அதனால் அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் மொத்தமாக வாங்கினீங்கன்னா 850 ரூபா வரும். இந்த ப்ராடக்ட் இந்த பட்ஜெட்டுக்கு வந்து வேல்யூன்னு கேட்டிங்கன்னா 100% வேல்யூ தான். இதை நீங்கள் வந்து மார்க்கெட்டில் ஒரு கிம்பலே நீங்கள் வாங்க போனீங்கன்னா எவ்வளோ வரும்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் அதெல்லாம் எல்லாத்தையும் அடக்கி ஒன்றிலே கொண்டு வருது. அது மட்டும் இல்லாமல் உலகத்திலே பார்த்தீங்கன்னா வந்து ஒன் ஆஃப் த இதுதான் பிக்கஸ்ட் செல்ஃபி. இது செல்ஃபி ஸ்டிக்லேயே வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் செல்ஃபி ஸ்டிக். ஏன்னா நீங்களே பார்த்துக்கலாம் 128 சென்டிமீட்டர் அந்த தூரம் வரைக்கும் இது வந்து நல்லா இதுக்கு ஹைட்டு போகுது. அதனால வந்து வேல்யூ ஆஃப் த மணி வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வாங்கிங்க. அது மாதிரிலாம் இப்போ உள்ள விலையை தான் நான் அட் ப்ரெசென்ட் விலையை தான் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா வந்து இந்த அனைத்து ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சேம் பிராண்ட்ல வந்து நிறைய பேர் வந்து டூப்ளிகேட் ப்ராடக்ட் கூட வந்து அமேசான்ல விற்கிறாங்க. நான் கொடுத்துருக்க ரீசேலர் எல்லாமே வந்து இந்த ஒரிஜினல் பிராண்டோட ரீசேலர் தான் கொடுத்துருக்கேன். அதனால வந்து பயப்படாம வாங்கிக்கலாம். ஒருவேளை ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் அவங்களுக்கு ரீசேலருக்கு வந்து உடனடியாக அவங்களால ரீஃபண்ட் பண்ண முடியும். விலை கம்மியாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் மாற்றி வாங்கினீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களோட ரிஸ்க் தான், அது நீங்கள் பார்த்துங்க. இதோட ஃபைனலாக இதோட ப்ரோஸ் தான் இவ்வளோ நேரம் சொன்னேன். இதோட கான்ஸ் சொல்கிறேன். இந்த ப்ராடக்ட் பொறுத்தவரை நல்லா இருக்கு, நான் வந்து ஒன்றுமே சொல்ல முடியாது. இதில் பார்த்தீங்கன்னா பாடி பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொடுத்துருக்காங்க. அதனால வந்து உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் உடையாது. ஆனால் இதில் டிஎஸ்எல்ஆர் தூக்க முடியும். ஆனால் டிஎஸ்எல்ஆர் தூக்காதீங்கன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா நான் டிஎஸ்எல்ஆர் தூக்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கம்பி வளையிற மாதிரி. ஏன்னா இந்த இடத்துல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொடுத்துருக்காங்க. ஆனால் நடுவில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த கிளிப்லாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் அட்டாச்மெண்ட் இருக்கார டிஎஸ்எல்ஆர் வந்து எனக்கு ஒரு மனசு ஒப்ப மாட்டேங்குது. பாக்கி ப்ராடக்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து உங்களால் நல்லா யூஸ் பண்ண முடியும். லிமிட்டாக யூஸ் பண்ணால் நல்ல ஆயில் கொடுக்கும். நல்ல ரஃப் யூஸ் அடிச்சிங்கன்னா ஆயில் குறையதான் செய்யும். ஏன்னா வந்து எல்லாம் வந்து எப்போ வேணாலும் வந்து என்ன வேணால் ஆகலாம் இது மாதிரி ப்ராடக்ட்லாம். ஆனால் நம்ம வச்சிருக்க ஹேண்டலிங் ப்ராசஸில் தான் இந்த ப்ராடக்ட்லாம் நல்லா இருக்கும்.
ஹோப் என்னோட இதில் நான் முடிஞ்ச அளவுக்கு என்னோட பெஸ்ட் ரிவ்யூ நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட் பற்றி உள்ள உங்களுக்கு கருத்துக்கள் ஃபீட்பேக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ண மறந்துறாங்க. அது மூலம் இந்த ப்ராடக்ட் யாரெல்லாம் வாங்க போறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதையும் வந்து கீழே கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ண மறந்துறாங்க. இன்னும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்களை லைக் பண்ண மறந்துறாங்க. இந்த ப்ராடக்ட் அனைத்து லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக போய் நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணி, ட்விட்டரில் ஃபாலோ பண்ணி, கூகுளில் ஃபாலோ பண்ண மறந்துறாங்க. அப்கமிங் வீடியோ வந்துகிட்டே இருக்கு. மல்டி சைன் ஆஃப் முகமது. பாய்.